வணக்கங்க, வெல்கம் இட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஸ்கின் ஒயிட்டன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நம்முடைய சருமத்தை வந்து நல்லா அழகாக பொலிவாக பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை கட்டாயமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்கு இயற்கையான முறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய சிம்பிளான 5 பழங்கள் தாங்க. இது கட்டாயமாக உங்களுடைய ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ வீடியோவை மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன பழங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ மிகவும் முக்கியமான ஒரு பழங்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழங்களை சாப்பிடுவது அப்படின்றது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ரொம்பவே மேம்படுத்த உதவுங்க. குறைந்த கலோரியில் அதிக ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கும் பழங்கள் வந்து ரொம்பவே உதவி செய்யும். அதே போல் சருமம் வந்து பராமரிப்பிலும் சரி, சரும ஆரோக்கியத்திலும் சரி பழங்களுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக சருமத்தின் நிறத்தை வந்து ரொம்பவே மேம்படுத்த பழங்கள் வந்து உதவி செய்யுங்க. ஸோ அப்படி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மெயினாக நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், தழும்புகள் மற்றும் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்இவன் ஸ்டோன் இது எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஸோ இப்போ அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான பழம் அப்படின்றது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கும் முதல் பழம் என்ன அப்படின்னா வாழைப்பழம் தாங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த வாழைப்பழம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சருமத்தினுடைய ஸ்கின் அதாவது சின்ன சின்ன ஓப்பன் போர்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே சென்று நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்லா மாசுக்களையும் வெளியேற்றி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. இந்த பழுத்த வாழைப்பழத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 2 அல்லது 1 நல்ல பழுத்த வாழைப்பழங்களை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு அது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்து அதை நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. நம்ம ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு பிறகு 15 நிமிடங்கள் வந்து கழித்து நம்ம முகத்தை வந்து நல்லா கழுவி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் மிருதுவாகவும் மென்மயமாக கண்டிப்பாக இருக்குங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு 3 முறை வந்து அதை செய்யலாங்க. உங்கள் முகம் வந்து நல்லா பளபளப்பாகவும் நல்லா கலராகவும் மாற ரொம்பவே ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததாக பைனாப்பிளுங்க. பைனாப்பிள் அப்படின்றது வந்து அன்னாசி பழம் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம சருமத்தை வந்து மென்மையாக வைப்பது மட்டுமல்லாமல் வறண்ட மற்றும் சோர்வான சருமத்தை புத்துணர்ச்சியுடையதாக மாற்றுங்க. ஒரு துண்டு பைனாப்பிள் எடுத்து முகம் மற்றும் உடல் முழுக்க தேய்த்து பின் குளித்தால் சருமம் வந்து ரொம்பவே பொலிவாக மாறுங்க. இது வந்து முதல் முறை செய்யும்போது நம்ம குளித்து முடித்ததும் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கிறத உணர முடியும். ஸோ மெயினாக வந்து சருமத்தின் நிறத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ பைனாப்பிள் வந்து நீங்கள் உணவாகவும் எடுத்துக்கலாம் அல்லது வந்து ஃபேஸ் பேக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். மூன்றாவதாக லெமனுங்க, எலுமிச்சை பழம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இது எல்லா வித சருமத்திற்கும் ஏற்ற ஒன்று. சருமத்தில் உள்ள கருமையை போக்கி சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துவதில் எலுமிச்சை வந்து மிக முக்கிய பங்கு உண்டுங்க. இதில் உள்ள ப்ளீச்சிங் ஏஜென்ட் சருமத்தில் உள்ள கருமையை நோக்கி நிறத்தை ரொம்பவே கூட்டுங்க. தொடர்ச்சியாக சருமத்திற்கு எலுமிச்சை சாற்றை அப்ளை செய்து வந்தால் சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள், தடிப்புகள் மற்றும் பிக்மெண்டேஷன்ஸ் ஆகியவை மறைந்து சருமத்தின் நிறம் வந்து ரொம்பவே அதிகரிக்குங்க. அண்ட் ஃபைனலாக சரும நிறத்தை மேம்படுத்தும் ஆப்பிள். சருமத்து நிறத்தை வந்து மேம்படுத்தும் பழங்களில் ஆப்பிளும் முக்கிய பங்கு ஒன்றுங்க. அதோட சருமத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவி செய்துங்க. ஆப்பிள் வந்து சருமத்தில் பருக்கள் வராமல் தடுக்குங்க. ஆப்பிளின் சாறை வந்து நம்ம 1/4 டம்ளர் எடுத்து அதை குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து நம்ம குளித்து வரலாம் அல்லது ஃபேஸ் வாஷ் கூட பண்ணி வரலாங்க. இது மாதிரி பண்ணுறது மூலியமாக நம்முடைய நிறம் வந்து நல்லா அதிகரிக்குங்க. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா மிருதுவாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணால் ஃபேஸில் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளின் பேஸ்ட்டை வந்து சருமத்தை நல்லா அப்ளை செஞ்சு 10 நிமிடங்கள் வரை மசாஜ் செய்து பின் கழுவி வர முகத்தின் நிறத்தில் நல்ல நிலை மாற்றம் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ நீங்கள் வந்து இது என்னென்னா ஃபேஸ் பேக்காகவும் எடுத்துக்கலாம் அல்லது உணவு முறைகளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 பழங்களில் உங்களுக்கு எது அடிக்கடி எளிதாக கிடைக்குமோ நீங்கள் அதை மட்டும் கூட ட்ரை பண்ணிட்டு வரலாங்க. இல்லை உங்களால் 5 பழங்களும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்முடைய ஸ்கின் கலரு கட்டாயமாக அதிகரித்து கொடுக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.